சிறியதை கொண்டு திருப்தியாக வாழ்வதே மிகப்பெரிய செல்வம். பொருள். பிளேட்டோ உண்மையான செல்வம் பணம், உடைமைகள் அல்லது ஆடம்பரத்திலிருந்து வருவதில்லை என்று கூறுகிறார். உண்மையான செல்வம் மனநிறைவிலிருந்து வருகிறது. உங்களிடம் உள்ளதைக் கொண்டு திருப்தி அடைவது, அது சிறியதாக இருந்தாலும் கூட. மகிழ்ச்சியாக இருக்க குறைவாகத் தேவைப்படும் ஒருவர், நிறைய இருந்தாலும் எப்போதும் அதிகமாக விரும்புபவரை விட பணக்காரர். எடுத்துக்காட்டுகள். 1. எளிய வாழ்க்கை முறை உதாரணம். ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறார், பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறார், விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில்லை. ஆனாலும் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் தன் குடும்பத்துடன் நேரத்தைச் செலவிடுகிறாள், புத்தகங்களை படிக்கிறாள், இயற்கையை ரசிக்கிறாள், நிம்மதியாக தூங்குகிறாள். அவளிடம் குறைவாகவே உள்ளது, ஆனால் அவள் திருப்தியில் பணக்காரர். 2. பணக்காரர் ஆனால் அமைதியற்றவர் உதாரணம். ஒரு தொழிலதிபர் ஒரு பெரிய வீடு, சொகுசு கார்கள் மற்றும் விலையுயர்ந்த கேஜெட்களை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கிறார், எப்போதும் அதிக பணத்தை துரத்துகிறார், மேலும் தனக்கு போதும் என்று ஒருபோதும் உணரவில்லை. அவரிடம் அதிகமாக இருந்தாலும் திருப்தியில் ஏழையாக உணர்கிறார். பிளேட்டோ என்றால் முதல் நபர் பணக்காரர். 3. குறைந்தபட்ச உதாரணம். ஒரு இளைஞன் தனக்குத் தேவையான பொருட்களை மட்டுமே, ஒரு சில உடைகள், ஒரு எளிய அறை, அடிப்படை கருவிகள் கொண்டு வாழத் தேர்வு செய்கிறான். அவன் தன் பெரும்பாலான நேரத்தை கற்றுக்கொள்வது, உருவாக்குவது மற்றும் நட்பை அனுபவிப்பது ஆகியவற்றைச் செலவிடுகிறான். அவனது மகிழ்ச்சி பொருள் சார்ந்தது அல்ல. இந்த இலகுவான வாழ்க்கை அவனுக்கு உணர்ச்சி சுதந்திரத்தை அளிக்கிறது, ஒரு வகையான செல்வம். 4. கிராம வாழ்க்கை உதாரணம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி தனது குடும்பத்திற்கு போதுமான உணவை வளர்க்கிறார். அவன் அதிக பணம் சம்பாதிக்கவில்லை, ஆனால் அவன் புதிய காற்று, குடும்ப நேரம் மற்றும் அமைதியான தூக்கத்தை அனுபவிக்கிறான். அவன் தனது எளிய வாழ்க்கையில் திருப்தி அடைகிறான், இந்த மனநிறைவு அவனுடைய செல்வம். 5. ஆன்மீக கண்ணோட்ட உதாரணம். ஒரு துறவிக்கு எளிய உடைகள் மற்றும் ஒரு கிண்ணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவன் உள் அமைதி, ஞானம் மற்றும் மகிழ்ச்சியால் பணக்காரனாக உணர்கிறான். அவனது சிறிய பொருள் வாழ்க்கை அவனுக்கு பெரிய உள் செல்வத்தை தருகிறது. முடிவுரை. பிளேட்டோ கற்பிக்கிறார். பணத்தால் அளவிடப்படும் செல்வம் தற்காலிகமானது. மனநிறைவால் அளவிடப்படும் செல்வம் நிரந்தரமானது.